கோவையில் உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆண்கள், பெண்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். I'm Dr. V.G. Mohan Prasad, Chairman of this VGM Kovai Athletic Club Run for the Nation Marathon happening in Coimbatore today. So, இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஈவென்ட். அதில் முதல் முறையாக கோவையில் நம்ம வீல் சேர் பேரர்ஸை கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 100 பேர் வீல் சேரில் இன்னைக்கு இந்த மேரத்தானில் பங்கேற்றிருக்காங்க. உண்மையிலேயே we are very proud. This is Run for the Nation Marathon. உடல் பருமன் ரொம்ப அதிகமாச்சுன்னா, அதாவது ஒபிசிட்டி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகும், ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். அண்ட் ஜாயிண்டோட பவர் கம்மியாகும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தேய்மானம் ஏற்படும். இந்த வெயிட் அதிகமாகும் போது மூட்டு வலி வரும். மூட்டு வலி மறுபடியும் ஓட முடியாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். இது எங்கேயாவது பிரேக் பண்றதுக்கு இந்த மாதிரி மேரத்தான் மாதிரி ஒரு நல்ல இதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லபடியா இருக்கும். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் எங்க விஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 5 சில்ட்ரன் ஒபிசிட்டியோட வராங்க. ஒரு காலத்துல அது வாரத்துக்கு 1 இருந்துச்சு. இப்போ 5 வருஷமா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 5 ஆயிருச்சு. இது ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலை. அதனாலதான் இந்த ஒபிசிட்டி அவேர்னஸ்க்காக இன்னைக்கு இந்த மேரத்தான்